உங்ககிட்ட நம்ம சூரிய குடும்பம் மாதிரியே வேறு சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். எப்படின்னா நம்ம வாழ்ற மில்கிவே கேலக்சிலேயே 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நட்சத்திரமுமே ஒவ்வொரு சூரிய குடும்பம் தான். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுத்தியுமே பல கோள்கள் வலம் வருது. இது மாதிரி நம்ம பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு கேலக்சிஸ்லுமே நம்ம பால்வெளி அண்டத்துல இருக்க மாதிரி பல கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கும். அதுலயும் நம்ம மனிதர்கள் மாதிரி வேற விதமான உயிரினங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. குவாசர், அதென்ன குவாசர்னு கேக்குறீங்களா? ஒவ்வொரு விண்மீனோட மையத்திலையும் ஒரு மிகப்பெரிய கருந்துளை இருக்கும். கேலக்சியை தான் தமிழ்ல விண்மீன் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா நம்மளோட மில்கிவே கேலக்சியோட மையத்துல மிகப்பெரிய கருந்துளை இருக்கு. இந்த மாதிரி கருந்துளையோட மையத்துல இயக்கப்படுற மிகப்பெரிய ஒளிரும் செயலில் உள்ள விண்மீன் கருவைத்தான் குவாசர்னு சொல்றோம். நமக்கு தெரிஞ்சு ஒளி தான் அதிகமான வேகம் கொண்டது. அது எவ்வளவுனா ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். இந்த வேகத்துல டிராவல் பண்ணனா ஒரு நொடிக்கு நம்ம பூமிய 7.5 தடவை சுத்தி வரலாம். இப்படிப்பட்ட ஒளியின் வேகத்தை விட நம்மனால அதிக வேகமா பயணிக்க முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இயற்பியல் விதிப்படி எந்த ஒரு நிறை கொண்ட பொருள்னாலையும் ஒளியின் வேகத்தை விட வேகமாக பயணிக்க முடியாது. ஆனா நம்ம பிரபஞ்சத்துல பெருவெடிப்பு ஏற்பட்டப்ப ஒளியின் வேகத்தை விட அதிக வேகமா விரிவடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எதுவும் ஐடியாஸ் இருந்தா நம்ம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்காங்க. அது என்னன்னா நம்ம பிரபஞ்சம் உருவானப்போ மிகப்பெரிய வெடிப்பு ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. அத பெருவெடிப்புன்னு சொல்றாங்க. அது வெடிச்சப்போ எஞ்சி இருக்கும் வெப்ப கதிர்வீச்சை தான் இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் ரேடியேஷன் சொல்றாங்க. இந்த ரேடியேஷன் நம்ம முழு பிரபஞ்சத்திலயுமே பரவி இருக்கான். இந்த கதிர்வீச்சை வச்சுதான் நம்ம பிக் பேங் தியரிய உறுதிப்படுத்துற வகையில அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பிரபஞ்சத்துல வார்ம் ஹோல் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். அந்த வார்ம் ஹோல்னா நம்ம பிரபஞ்சம் மாதிரியே வெவ்வேறு பிரபஞ்சங்களை இணைக்கிற ஒரு பாலமா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பிரபஞ்சத்தை பத்தியே நம்ம இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கல. இதுல வேற பிரபஞ்சங்கள் இருக்கு, அந்த பிரபஞ்சத்துக்கு போற பாதையா இந்த வார்ம் ஹோல் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆரம்ப காலத்துல ஏத்துக்க முடியாத பல விஷயங்கள் வருங்காலத்துல சாத்தியம் ஆகிருக்குங்கிறது உண்மைதான். இனிவரும் காலங்கள்ல வார்ம் ஹோல் பத்தின புதிய ஆராய்ச்சி பத்தி ஏதோ தகவல் வந்தா நம்ம கண்டிப்பா வீடியோஸ்ல பார்க்கலாம். மல்டிவர்ஸ் இருக்கா? அதாவது நம்ம பிரபஞ்சம் மாதிரியே இன்னும் நிறைய பிரபஞ்சங்கள் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இது சம்பந்தமா ஒரு படம் கூட வந்திருக்கு. ஆனா இப்ப வரை இருக்கிற கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில இது ஒரு யூகமாவும் ஒரு விவாதத்தோட ஒரு தலைப்பின் அடிப்படையில தான் இருக்கே தவிர இது உண்மையிலே இருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு நேரடி ஆதாரமும் கிடையாது. இத பத்தி உங்களுக்கு இது கருத்துக்கள் இருந்தா நம்ம கமெண்ட்ல அப்டேட் பண்ணுங்க. நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே ஊர்ட் கிளவுட்னு ஒரு பகுதி இருக்கான். இந்த பகுதி நம்ம நெப்டியூனோட சுற்றுப்பாதைக்கு ரொம்ப தூரத்துல இருக்கான். இது நம்ம சூரிய மண்டலத்துல வர்ற வால்மீன்களோட ஆதாரமாவும் கருதப்படுதான். நம்ம சூரிய குடும்பத்துல கிரகங்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த ஊர்ட் கிளவுடையும் சொல்லலாம். எக்ஸோ பிளானட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. நம்ம சூரிய குடும்பத்துக்கு உள்ள இருக்க கோள்களை பிளானட்னு சொல்றோம். அதுவே நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியில இருக்கிற நட்சத்திரங்களை சுத்தி வர்ற கோள்களை எக்ஸோ பிளானட்னு சொல்றோம். இந்த வகையில பாக்குறப்போ நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி எந்த ஒரு பிளானட்டை நம்ம கண்டுபிடிச்சாலும் அது எல்லாமே எக்ஸோ பிளானட் தான். கைப்பர் பெல்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற நெப்டியூனோட சுற்றுப்பாதையும் தாண்டி ரொம்ப தூரத்துல இருக்கிற சூரிய மண்டலத்தோட ஒரு பகுதி தான் இந்த கைப்பர் பெல்ட். இது நம்ம புளூட்டோ சைஸ்ல இருக்கிற ஏராளமான பனி கட்டியிலான கோள்களின் வீடாவும் இருக்கான். அப்ப நம்ம புளூட்டோ மாதிரியே இன்னும் சின்ன குள்ள கிரகங்கள் நிறைய இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம சூரிய குடும்பத்துல பூமியை தவிர இன்னும் சில கோள்கள் இருந்தாலும் மற்ற கோள்கள்ல நம்மனால உயிர் வாழ முடியாது. அது ஏன் யோசிச்சிருக்கீங்களா? சில பேத்துக்கு இதோட விடை தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம சூரியன்ல இருந்து சரியான தொலைவுல ஒரு கிரகம் இருந்தா மட்டும்தான் அந்த கிரகத்துல உயிரினங்கள் வாழ முடியும். எடுத்துக்காட்டா சூரியனுக்கு மிகவும் பக்கத்துல இருக்க கிரகத்துல பாத்தீங்கன்னா சூரியனோட வெப்பம் அதிகமா படும். அதனால அந்த கிரகத்துல நீர் இருந்தாலும் அது ஆவியாகிரும். அதே மாதிரி சூரியன்ல இருந்து மிக தொலைதூரத்துல இருந்தாலும் அந்த கிரகத்துல சூரியனோட வெப்பம் அதிகமா இல்லாம அந்த கிரகத்துல உள்ள நீர் எல்லாமே உறைஞ்சு போயிடும். நம்ம பூமி சூரியன்ல இருந்து சரியான தொலைவுல இருக்கனால அதிக வெப்பமாவும் இல்லாம அதிக குளிர்ச்சியாவும் இல்லாம கரெக்டான சூழ்நிலையில இருக்கு. இதனாலதான் உயிரினங்கள் நம்ம பூமியில மட்டும் வாழ முடியுது. இதை வச்சுதான் உயிர்கள் வாழ தகுதியான கிரகத்தை தனித்தனியா பிரிக்கிறாங்க. நம்ம பால்வெளி மண்டலத்துல நம்ம பூமி மாதிரியே இன்னும் பல கோள்கள் இருக்கா, அதுல உயிரினங்கள் வாழ முடியுமான்னு ட்ரேக் ஈக்குவேஷன் வச்சு மதிப்பிடுறாங்களாம். அதாவது இந்த ஈக்குவேஷன் வச்சு நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுது, வேற்று கிரகங்கள்ல உயிர்கள் வாழ தகுதி இருக்கா, இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள்ல இந்த ஈக்குவேஷன்ல கணக்கெடுக்கிறாங்களா.
பூமியில குப்பை இருக்க மாதிரி விண்வெளியிலையும் குப்பை இருக்கா. அது எப்படி அங்க வந்துச்சுன்னா மனிதர்களான நம்ம தான் அதுக்கும் காரணம். இத ஸ்பேஸ் ஜங்க் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பழைய செயற்கைக்கோள், செயலிழந்த ராக்கெட் நிலையங்கள், அப்படி இல்லைன்னா செயற்கைக்கோளோ ராக்கெட்டோ வேற எதிரையாச்சும் மோதி அதுல வெடிச்சு சிதறின பாகங்கள், குப்பைகள் மாதிரி விண்வெளியிலேயே இருக்குமா. இதத்தான் விண்வெளி குப்பைகள்னு சொல்றாங்க. செவ்வாய் கிரகத்தோட மேற்பரப்பை ஆராய்ச்சி செய்யறதுக்காக அனுப்பப்பட்ட ரோவர் தான் இந்த மார்ஸ் ரோவர். இதுல இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு செவ்வாய் கிரகத்தோட புவியியல் மற்றும் கடந்த கால இல்லனா நிகழ்கால வாழ்க்கைக்கான சாத்தியக்கூறுகள் அங்க இருக்குதான்னு மதிப்பிடுறாங்க. இந்த மாதிரி ரோவர்ஸ் வச்சு தான் இதுக்கு முன்னாடி மனிதர்கள் போன்ற உயிரினங்கள் அங்க வாழ்ந்திருக்காங்களா இல்ல இனிமேல் வாழ முடியுமாங்கிறதையும் கணக்கெடுக்கிறாங்க. ஆஸ்ட்ராய்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம செவ்வாய் கிரகத்திலையும் வியாழன் கிரகத்திலையும் சுற்றுப்பாதைக்கு இடையில் உள்ள பகுதியை தான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்றாங்க. இதுல பல்லாயிரக்கணக்கான பாறைகளும் சின்ன சின்ன கோள்களும் நிறைய பாறை துகள்களும் இருக்குமா. அதிகமான பாறைகளால சூழ்ந்திருக்கனால இதை ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்றாங்க. நட்சத்திரங்கள் எப்படி இறக்குதுன்னா ஒவ்வொரு நட்சத்திரமுமே ஒவ்வொரு மாதிரி இறக்கும். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தோட நிறைய பொறுத்து அது ஒவ்வொரு மாதிரி இறக்குது. எடுத்துக்காட்டா நம்ம சூரியன் மாதிரி இருக்கிற நட்சத்திரங்கள் அதிக நிறை கொண்டதா இல்ல. அதனால அதோட எரிபொருள் சீக்கிரமாவே தீந்து போய் அதோட இறுதி காலத்துல வெள்ளை குள்ளனாக மாறிடுது. அதாவது ஒயிட் வாஃப்னு சொல்லுவாங்க, அப்படி மாறிடும். அதே மாதிரி பெரிய நட்சத்திரங்கள் அதோட இறுதி காலத்துல சூப்பர் நோவாவா வெடிச்சு அதுக்கப்புறம் நியூட்ரான் ஸ்டாராக மாறிடுது. அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய நட்சத்திரங்கள் சூப்பர் நோவாவா வெடிச்சதுக்கு அப்புறம் பிளாக் ஹோலாக மாறிடுது. அதனால ஒவ்வொரு நட்சத்திரமுமே அதோட இறுதி காலத்துல அதோட நிறைய பொறுத்து தான் என்னவா மாற போகுதுங்கிறத கணிக்கிறாங்க. நட்சத்திரங்களுக்கு இடையில டிராவல் பண்றது தான் இன்டர்ஸ்டெல்லர் டிராவல்னு சொல்றாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம சூரியனுக்கு பக்கத்துல இருக்க நட்சத்திரம் பேரு ஆல்பா சென்டாரி. இந்த நட்சத்திரத்துக்கு இப்ப நம்ம டிராவல் பண்ணி போறோம்னா நம்ம நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட டிராவலை தான் இன்டர்ஸ்டெல்லர் டிராவல்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு பக்கத்துல இருக்க நட்சத்திரமே 4 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கனால மனிதனால ஆயிரக்கணக்கான வருஷங்களா டிராவல் பண்ணா மட்டும்தான் அந்த நட்சத்திரத்துக்கு போய் ரீச் ஆக முடியும். ஒருவேளை ஸ்பேஸ் ஷிப்லயே மனிதர்கள் நூற்றுக்கணக்கான தலைமுறைகளா வாழ்ந்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போய் நம்ம ரீச் ஆக முடியும். நம்ம வாழ்ற மில்கிவே கேலக்சிக்கு பக்கத்துல இருக்க கேலக்சி பேரு ஆண்ட்ரோமேடா கேலக்சி. இத மெசியர் 31 அல்லது M31 சொல்றாங்க. இது நமக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னா 25 லட்சம் ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்கு. அதாவது லைட்டோட ஸ்பீட்ல ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல 25 லட்சம் வருஷமா டிராவல் பண்ணா மட்டும்தான் அந்த கேலக்சிக்கு போக முடியும். நம்ம பக்கத்துல இருக்க கேலக்சியே இவ்வளவு தூரத்துல இருக்குன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்க கோடிக்கணக்கான கேலக்சிஸ் எவ்வளவு தொலைவுல இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்ம பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எல்லா கேலக்சியுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான வடிவத்துல இருக்கும். அதோட அமைப்பையும் வடிவமைப்பையும் வச்சு அதை ஒவ்வொரு வகையா பிரிக்கிறாங்க. எடுத்துக்காட்டா ஸ்பைரல் கேலக்சி, பேர்டு ஸ்பைரல் கேலக்சி, எலிப்டிக்கல் கேலக்சி, இர்ரெகுலர் கேலக்சி, ரிங் கேலக்சி, இந்த மாதிரி நிறைய வகைகளை அதோட அமைப்பை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. வியாழன் கிரகத்துல தெரிகிற இந்த பெரிய சிகப்பு புள்ளிய தி கிரேட் ரெட் ஸ்பாட்னு சொல்றாங்க. இது பாக்குறதுக்கு ஒரு புள்ளி மாதிரி தெரிஞ்சாலும் அந்த புள்ளியில 2 பூமியை அடக்குற அளவுக்கு பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ரெட் ஸ்பாட் முழுசாவே மிகப்பெரிய புயல் அடிச்சிட்டு இருக்கான். பூமியை விட 2 மடங்கு பெரிய அளவுல ஒரு புயல் வீசிட்டு இருக்குன்னா அது எவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததா இருக்கும்னு நினைச்சு பாருங்க.